நம்ம எல்லார் வீட்லயும் கேஸ்ட் அயர்ன் தோசை தவா கடாய் எல்லாம் வச்சிருப்போம். அதை டீப் கிளீன் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டோம். காரணம் அது இத்தனை நாள் நான் பழகி வச்சிருக்கேன், எண்ணெய் ஊற்றி திருப்பி அதை நான் டீப் கிளீன் பண்ணா அதை திருப்பியும் நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டோம். ஆனா அது உண்மையிலேயே ரொம்ப தப்பான விஷயம். காரணம் அதை சுத்தி பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ற ஆயில் தான் வந்து கட்டிக்கிட்டே வரும். அதை ஒரு தடவை நம்ம தோசை சுடும் போதோ அதை யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கார்சினோஜன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை 3 months once ஆவது நம்ம வந்து டீப் கிளீன் பண்ணி வைக்கிறது என்னைக்குமே நல்லது. இந்த மாதிரி கேஸ்ட் அயர்ன் உடன்சில்ஸை நம்ம டீப் கிளீன் பண்றதுக்காக இந்த ஒரு மேஜிக் ஸ்ப்ரே நான் வாங்கியிருந்தேன். இதோட யூசேஜ் ரொம்ப சிம்பிளுங்க. எவ்வளவு இன்ஸ்டன்ட்டா அந்த எண்ணெய் கரையெல்லாம் போகுதுன்னு பாருங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணிட்டு இந்த ஸ்ப்ரே அப்படியே அந்த சூடோட பாத்தீங்கன்னா அது ஸ்ப்ரே பண்ணும்போதே அந்த பிளாக் கலர்ல அழகா பாத்தீங்கன்னா அந்த கட்டி இருந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் அந்த சூடோடயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இரும்பு ஸ்க்ரப் இருக்குல்ல அதை வச்சு நல்லா தேய்க்கும் போது இவ்வளவு இன்ஸ்டன்ட்டா அந்த கரையெல்லாம் மாறுதுன்னு பாருங்களேன். ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸா நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வாஷ்லயே பாத்தீங்கன்னா சூப்பராகவே எனக்கு கிளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம அதை தாளிக்கிற கரண்டியும் வச்சிருப்போம் வீட்டுல கழுவாம இன்கேஸ் வந்து அது எண்ணெய் படிஞ்சு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். ஸோ அதையுமே நீங்க ஹீட் பண்ணிட்டு சூப்பரா இது ஸ்ப்ரே பண்ணும்போதே பாத்தீங்கன்னா அது கிளீன் ஆயிடுச்சுங்க. இது எஃபர்ட் இல்லாம நீங்க கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஸ்ப்ரே. இது கேஸ்ட் அயர்ன் மட்டும் கிடையாதுங்க. கிரில் பண்றீங்க, பார்பிக்யூ பண்றீங்க, அவன் கிளீன் பண்ணணும், இல்ல சிம்னில எண்ணெய் கட்டிட்டு இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அடி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. பால் பாத்தீங்கன்னா நான் ஸ்டவ்ல வச்சு பயங்கரமா அடி பிடிச்சிருச்சு. ஜஸ்ட் இந்த லிக்விட் சும்மா ஊத்தி பார்த்தேன் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலான்னு. பார்த்துட்டு 1 hour கழிச்சு வர அந்த அடி பிடிச்சது பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு லிக்விட். ஆக்சுவலி இது கிளீனிங்க்கு கிச்சனுக்கு ரொம்ப எண்ணெய் கரெல்லாம் இருக்குன்னா நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் வாங்கினேன். ஆஃபர் லிங்க் ஸ்க்ரீனில் டாப் ரைட் கார்னரில் அஃபிலியேட்னு டிஸ்பிளே பண்ணுறேன். தேவைன்னா செக் பண்ணுங்கள். பை.